வீட்டு வேலிக்கு எல்லாமே பூவரச மரங்கள் இருக்கு. அந்த மாதிரி பனை மரங்களை விட இங்க கூட எல்லாம் மூறி மட்டதான் வேலி. ஒரு ஒரு கிராமத்து வாழ்க்கையை பார்க்கக்கூடிய இடமாக இந்த தேயிலை பிரதேசம் இருக்கு. ஆட்டுக்குடி இங்க பாருங்க, இங்க இருந்து அவங்க மட்டும் பொங்கல் மட்டும் லைன் இவ்வளோ பேர் நிற்கிற மட்டும் பேர் மட்டும் இந்த பூரண ஜனமண்டபடியால் தான் நிறைய பேர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு மேலே லைனில். அதுவும் பெரிய வரலாறு ஐயா, அது ஒரு சரித்திரமான கோயில். அது சரி ஐயா. இப்போ திருவிழா எல்லாம் நடக்கும் அந்த கோயில், அந்த பெரிய கோயில். கட்டேன் 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 யூடியூபர் தானே, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கணுன்ட்டு ஞாபகம் வந்து இப்போ இவரை பார்க்க தான் ஞாபகம். வேன்ல சின்ன வயசுல அடிபட்டு குடிக்கிற வீட்டுல பேன் சத்தம் கேட்டோன்னு ஓடி போய் சில்லறை காசெல்லாம் பொறிக்கணும், பழங்கள் அது எல்லாம் வாங்குறது. ஆனா இப்ப அந்த இந்த ரெண்டு பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லி யோசிப்பீங்க. இவங்களுக்கு இன்னும் இருக்கிறாங்கட்டா அவங்க யோசிப்பீங்க. நீண்ட காலமா எங்க 2 பேரையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க சேனல்ல. மிக நீண்ட நாட்களா சேனல்லையும் வீடியோ இல்லை, சில தவிர்க்க முடியாத காரணங்களால வீடியோ போடையெல்லாம் போயிட்டுது. அதான் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்றைக்கு இந்தியில இருந்து என்று சொல்ல மாட்டோம், இப்படி நிறைய தரம் சொல்லி போட்டோம் நாங்கள், ஆனா செய்யல. இனி வீடியோ போடுவோம் அண்டு நம்புறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பண்ணையில இருந்து மண்டதீவு போகிற அந்த சந்தியில தாண்டி, அந்த சந்தியை தாண்டி இங்கே வந்து நிற்கிறோம். 2 பேரும் கொஞ்சம் கலாச்சாரமான ஆடைகளோட நிற்கிறோம். அதுக்குரிய காரணம் என்னென்னா, நாங்கள் இப்போ கடலை தாண்டி ஒரு கோயிலுக்கு போகிறோம். நீண்ட நாட்களாக போகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு கோயில். உண்மையை சொல்கிறேன்டா, கிட்டத்தட்ட 28 வருஷமாக நான் அந்த கோயிலுக்கு போகவே இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு அந்த கோயிலுக்கு போகவே அந்த கோயிலுக்கு போகலை என்று சொல்லி நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா 28 வருஷமாக இது வரைக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டும் போகலை அந்த கோயிலுக்கு. எந்த கோயிலுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடல்கள் சூழப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். அது எந்த கோயில்? நயனாதீவு நாகபூசணி அம்மன். அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். கோயிலுக்கு நீங்க எப்ப போனீங்க, அந்த ஆண்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பயணத்தை தொடங்க போறோம். இந்த வீடியோ முழுக்க எங்களுடைய பயண அனுபவம் சம்பந்தமாகவும் கோயில் இப்போ எப்படி இருக்கு என்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காட்ட போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடிய வெள்ளன்னா யாழ்ப்பாணத்தில் லேசான ஒரு மழை. இப்போ கொஞ்சம் வெயில் நல்லா கொஞ்சம் கொளுத்தி அடிக்கிற வேறு கிடக்கு. ஆனா நான் நினைச்சேன் இன்றைக்கு மழையண்டா போறது கஷ்டம் தானு. அம்மா சொல்லுவா, நயனாதீவுக்கு போகணுமெண்டு எங்களுக்கு ஒரு கொடுப்பனை இருந்தா தானே நாங்க போவோமான்னு சொல்லி. எவ்வளவு நாள் பிளான் பண்ணாலும் நாங்க தடவட்டு கொண்டு போனது. அதான் 28 வருஷமா போகாம இருந்திருக்கேன் நான். ஆனா லோஜி நிறைய நாளா கேட்கறது போகணுமெண்டு. ஆனா அது ஒரு போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அது இன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதோட சேர்த்து அப்படியே நாங்களும் சேனலில் வீடியோ போட தொடங்குவோம். இது ஒரு வீடியோவை எடுப்போம்னு சொல்லி தான் வலிக்கிறேன். இடம் அப்படியே வடிவாக இருக்குது, கேமராவில் பார்க்குறது வடிவாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். குறிகாட்டுவாளில் இருந்து நயனாதீவுக்கு விடிய 7 மணியில் இருந்து போட் இருக்கணும். 7 மணியில் இருந்து அரை மணி காலத்துக்கு ஒவ்வொரு போட் அங்கே போகிறதுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 12 மணிக்கு அங்கே பூசை தொடங்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன கிடக்கோ தெரியல. பூவரச மரம் இதுல சிவப்பு கலர்லயும் இருக்கு லோஜி. என்ன விளங்கல? பூவரசம் பூ சிவப்பு கலர்லயும் இருக்கணும், மஞ்சள் கலர்லயும் இருக்கு, 2 கலர்ல இருக்கு. இல்ல பூவரச மரத்தையெல்லாம் இப்போ பார்க்கறது சரியான குறைவு. இந்த 2000ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியெல்லாம் வீடுகளில் எங்கே படிக்கிறீங்க வீடியோ? இல்லை 2000ஆம் ஆண்டு காலப்பகுதி அந்த காலப்பகுதியிலெல்லாம் இந்த பூவரச மரம் எல்லா வீடுகள்லையும் நிற்கும். வீட்டு வேலிகள் எல்லாமே பூவரசம் கதியால் தான் போட்டிருப்பினோம், பனை ஓலையாலெல்லாம் அடைச்சிருப்பினோம். ஆனால் இப்போ அதெல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் மாறிட்டுது. அந்த திடீரென இந்த பூவரச மரத்தை பார்க்க அந்த ஞாபகம் அந்த ஞாபகங்கள் தான் வந்தது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும் அந்த பூவரச மரம், அந்த 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 ஒரு காத்தொண்டு வரும், இப்படியான பூக்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலம் ஒரு அழகான காலம். திடீரெண்டு இந்த பூவரச மரத்தை பார்க்க அதுதான் ஞாபகம் வந்தது. ஆட்டிக்கு போகிற பாதையை தாண்டி இங்கால கொஞ்சம் வந்தோடனே இங்காலி பக்கத்தில் நீட்டுக்கு நிறைய பூவரச மரங்கள் எல்லாமே இருக்குது.
குறிகட்டுவான் 19 கிலோமீட்டர் இங்கே இருந்து. நயினாதீவு அம்மன் கோயில் 21.3 கிலோமீட்டர். அதுக்காக திரும்பி தான் போகணும். நயினாதீவு ஒரு குறிகட்டுவானுக்கு போய் தான் நைனாதிக்கு போறேன்னு சொல்றது. குறிகட்டுவான் துறையில் இறங்கி அதில் இருந்து அங்கால போட் எடுத்து போகணும். வேலேனி என்ற ஊருக்கால நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊருக்கால போக எங்கட பழைய ஊரை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிற இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இதே மாதிரி தான் எங்கட ஊர்ல எல்லாம் இருக்கு. வேலி என்ன பனமட்டையால வேயப்பட்ட வேலிகள் எல்லாமே இருக்கு. இப்ப வந்து எங்கட ஊர்ல பனைமரம் பாக்குறதுன்றதே எங்க ஆளும் இருந்துட்டு ஒரு சில வளவுக்குள்ள தான் சண்டில் பேலம் இருக்கு இருக்கு. ஆனா எல்லா இடமும் இல்ல. வீடுகள் முதல் இருந்த மாதிரி இல்ல. வீடுகளுக்கு இருந்தது எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையுமே வீணாக்கிட்டீங்க. ஆனா இந்த ஊருக்கால வாரது உண்மையாவே நல்லா இருக்கு. என்னத சொல்றேன்னு சொன்னா இந்த பழைய ஊர், பழமையான ஊர், பழைய எல்லாம் பூவரச மரங்கள் எல்லாம் சொல்றது வீட்டு வேலிக்கு எல்லாமே பூவரச மரங்கள் இருக்கு. அந்த மாதிரி பனை மரங்களை விட இங்க கூட எல்லாம் மூறி மட்டதான் வேலி. ஒரு ஒரு கிராமத்து வாழ்க்கையை பார்க்கக்கூடிய இடமாக இந்த வேலன பிரதேசம் இருக்கு. நிறைய சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கிற ஒரு இடமா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு புது அனுபவமா இருக்கு. ஒரு புதிய ஒரு இடத்துக்குள்ள வார மாதிரியான ஒரு உணர்வு இந்த விதியால வந்திருக்கிறேன். புதிய இடம் தான் இல்ல இந்த ஹோட்டல்ல வந்திருக்கேன். நான் நெடுந்தீவுக்கு போய்க்கெல்லாம் வந்திருக்கிறேன். அதுக்கும் இதுக்கால வந்தா குறிகாட்டுவானுக்கு போய் தானே போட் எடுத்து போகணும். அப்ப இந்த இடம் நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு கரெக்டா இந்த ஊர்ல வந்து ஒரு நாளாவது தங்கி இருந்து நின்று இந்த கிராமம் சம்பந்தமான ஒரு வீடியோ எடுக்கணும். நல்லா இருக்குண்ணே. வேலனை தெற்கு ஐயனார் வித்தியாலயம் என்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது இதுல துறையூர். அப்படி எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நயினாதீவு புங்குடுதீவுக்கு போற பாலம் இது. ரெண்டு பக்கமும் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒரு வடிவான ஒரு இடம். கேனாலுக்கு பிறகு வாரம் ஏன்னா இங்க தீவு பக்கத்துக்கு கேனாலுக்கு பிறகு வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. அத நீங்களும் வீடியோல இப்படி ஒவ்வொரு தீவா போக நினைக்கிறேன். நல்லா இருக்கு. அடுத்த தீவு கூட்டிக்கிட்டு போவீங்களா? இல்ல இப்ப மலையகத்துல போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. மலையகத்துக்கு முதல் இங்க இருக்கீங்களா மலையகம் போகணும். மலையகத்துல இருந்தா அப்படி இருக்க வேண்டாம். இது அங்க போய் இப்ப பழகப்பட்டுட்டது. அதனால இப்ப தீவு இல்ல என்னதான் இருந்தாலும் சொந்த இடத்துல இருக்கிற மாதிரி வராது. மலையகத்துல இருந்து அது இப்ப கொஞ்ச நாளா குவார்டர்ஸ்ல தனிங்க அப்படியான ஒரு ஒரு மன அழுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அங்க. ஆனா இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தோடனே அந்த இது எல்லாமே இல்லாம போயிடும். திருப்பி நாளைக்கு வெளிக்கிறோம் அங்க. ஐயா இதுல அந்த கண்ணகிபுரம் அந்த வளைவு இருக்கு தானே, அது என்ன விளக்கம் அது ஐயா? அது கண்ணகியம்மன் கோயிலுக்கு போற பாதை. அப்படியே நேர போனா கண்ணகியம்மன் கோயிலுக்கு போய் வரலாறுகள் இருக்காது. அம்மன் கோயில் வரலாறு தாந்தோன் பீஸ் அம்மன் கோயில். அதாவது அவ வந்து பேழையில வந்தவா கண்ணன். எவ்வளவு தூரம் வரும் இதுல இருந்து? அதுவும் பெரிய வரலாறு ஐயா. அது ஒரு சரித்திரமான கோயில். அது சரி ஐயா. இப்ப திருவிழா எல்லாம் நடக்கும் அந்த கோயில், அந்த பெரிய கோயில். அது நீங்க கன்னியம்மன் கோயில் நல்ல இது போய் பாருங்க நீங்க. அது சரி. நயினாதீவுக்கு போறோம். போயிட்டு நீங்க வரைக்குள்ள அதால வாங்க. அதுக்கால மாதிரி இருக்கும். அதால ஆலடிக்கு போறாங்க. அந்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, சரி அதுல கேளுங்க. ஆலடி போற தூரம் அந்த ஆலடிக்கு போகணும். ஆலடியில போய் கேளுங்க கன்னியம்மன் கோயிலுக்கு. அதுல ஒரு வளைவு இருக்கு. சரி சரி அதுல சரி நன்றி. கட்டேன் போயிட்டு போறோம். இந்த ஐயாவோட காட்சி பார்த்துருப்பீங்க. இந்த கிராம பகுதிகளில் அந்த மனசுல எந்த கள்ளம் கவடம் இல்லாத அன்பை தரக்கூடிய மனிதர்களை பார்க்கக்கூடியதா இருக்குமென்னு சொன்னா அது பெரும்பாலும் கிராம பகுதிகளில் தான். அந்த கதைக்கிறத வச்சு அந்த அவர் கதை கேட்க அவ்வளவு அன்பா இருக்கும். அப்படி இருக்கே என்ற மாதிரி இருக்கும். அந்த அவ்வளவு ஒரு அன்பு அவர்கிட்ட வார்த்தைகள்ல அவர் சொல்ற சொற்கள்ல அவ்வளவு அன்பு இருக்கும். பாப்போம். கோயிலுக்கு போயிட்டு வரைக்க கட்டாயம் அம்மன் கோயிலுக்கு கட்டாயம் போகணும். இதுக்குதான் கிராம பக்கம் வரணும்னு சொல்றது ரோஜி. ஒரு வித்தியாசமா இருக்கு. புது அனுபவம். விதிகள்ல ஆடுகள் ஆட்டுக்குடி இங்க பாருங்க தவழுது உண்டு. குறிகட்டுவான் துறையில பைக்கை கொண்டு விட்டுட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பூரணை தினம், அதாவது இலங்கையில போயா தினம்.
இன்றைக்கி விடுமுறை என்றபடியால் நிறைய சிங்கள மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடியதாக இருக்குன்னா இங்கால நாகதீப விகாரை, சிங்கள மக்களுடைய நாகதீப விகாரை இங்கே இருக்குதானே. அப்போ அதில் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் அந்த விகாரைக்கு போகிறதுக்காக. தமிழாக்களும் நிறைய பேர் இங்கே வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பூரண தினம் விசேடமாக பூசை வழிபாடுகள் எல்லாமே நடக்கும் கோயிலில், அம்மன் கோயிலில் பார்க்குறதுக்காக. வாய் திறக்க வரணுங்களா? நான் இந்த வெயிலுக்குள்ள வதங்கி போனேன், அதான் பிரச்சனை. வெயில் அது மாதிரி என்னென்னா யாழ்ப்பாணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தால பயணம் பைக்கில். அதோட வந்து இங்கால வேலனையை தாண்டி இங்கால ரோட் வந்து சரியில்லை. போட்டுக்கு போகிறதுக்கு ஆக்கலை பாருங்க. இங்கே இருந்து இதுக்கு முன்னுக்கே ஜனம் நிற்குது, இங்கே இருந்து அங்கே மட்டும் தொங்கல் மட்டும் லைன் இவ்வளோ பேர் நிற்கிற மட்டும் பாருங்க. மண்டிகை இந்த பூரண ஜனமண்டபடியால் தான் நிறைய பேர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு மேலே லைனில் நிற்கிற மக்கள். நாங்கள் முட்டையில் தான் நிற்கிறோம், 150 மீட்டரை தாண்டி தான் நிற்கிற மக்கள். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். இந்த லைன் அவ்வளோ பெரிய லைன் நிற்குதுண்டு. ஓஜி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் தான் நிற்க வேண்டி வரும்போது இந்த வெயிலுக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லை சனம் சரியான அவ்வளோ சனமா? நீங்கள் யூடியூபர் தானே, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கணுன்ட்டு ஞாபகம் வந்து இப்போ இவரை பார்க்க தான் ஞாபகம் கண்டுபிடிச்சிங்க. அது சரி. என்ன பேரம்மா உங்களோட? ஜானி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் எங்கேருந்து வரோம்? வல்வெட்டித்துறை. வல்வெட்டித்துறை. நல்ல வெயிலுக்கு வந்து மாட்டு போயிட்டான். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறேன். 10 நிமிஷம் மேலே வரும். வேலைக்கு வந்திருக்கோம். தம்பி சொல்ல சொல்ல இருக்கிறது பிறகு தெரியாதானே எப்படி இருக்கு நடக்குது. மாதிரி கிட்ட வந்துட்டோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வரும். நாங்கள் இதில் நின்று உள்ள போயிட்டு நாங்கள் நயனாதீபம் மடத்துல தங்கிப்பட்டுதாங்க இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் உள்ள போயிடுவோம். பின்னாலையும் பாருங்க, நாங்கள் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ பேர் வந்திருக்கணும். அது இந்த இங்கே அங்கே தங்கி தள்ளி மாட்டோம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். வந்து சேர்ந்து விட்டோம். இந்த போட்டு தான் போகிறோம் நாங்கள். பெரிய போட்டா? பெரிய போட் பெருசானே. சத்தி எடுக்காம இருந்தா சரி கடவுளே. பக்கம் போகிறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள போயிடுவோம் நினைக்கிறேன். நீங்கால இன்னொரு வாகனம் போட்டில் வந்து கொண்டிருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். நயனாதீவு வந்து சேர்ந்துட்டோம் இந்த போட்டில். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பெரிய போட்லயே எங்களுக்கு இது தரல, சின்ன போட்ல மட்டும் கொடுக்குறாங்க. என்னது? இந்த இப்படி பாதுகாப்பு கவசம். ஏ தருவாங்க. பெரிய போட் தானே, சின்ன போட்டில் கொடுப்பாங்க. பெரிய போட் பாதுகாப்பாக போகும் தானே, அதனாலயா? நயனாதீவு மேலே வெளியில் போகிறதுக்கு நிற்கிற மிளகாக்கள். வந்து சேர்ந்துட்டோம் நயனாதீவு அம்மன் கோயில். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வேறு மேலே 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி வேறு நினைக்கிறேன். பெரிய போட்டுக்கு
100 ரூபா கொடுக்கணும், 2 பேருக்கு 200 ரூபா. அதை மாதிரி சின்ன போட்டாக இருந்தால் 80 ரூபா, சின்ன போட்டோன்னா 80 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பின்னேரம் 5 மணி மட்டும், 7 மணிலேருந்து பின்னேரம் 5 மணி மட்டும் இந்த படகு சேவைகள் இருக்குது. சரிவா பெரிய நந்தி உண்டு. பெரிய நந்தி என்ன? இப்போ பூசையை முடிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நிற்கிறேன். கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கலாம், அது அப்போ அதால் ஃபோனே எடுக்கல கோயிலுக்குள்ள. அப்படியே பூசையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? வெளியில் போய் கொண்டே கதை போவாங்க. வெளியில் வந்து முதலாவது வேலை ஐஸ்கிரீம் குடிக்க போகிறாள். ஓய் நாக சுரபி கோன் ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இந்த வேனில் சின்ன வயசில் அடிபட்டு குடிக்கிற வீட்டில் வேன் சத்தம் கேட்டோன்னு ஓடி போய் சில்லறை காசெல்லாம் பொறிக்கணும், பழங்கள் அது எல்லாம் வாங்குறது. ஆனால் இப்போ அந்த இதில் என்ன வேனில் வர ஐஸ்கிரீம்லாம் கூரை வேணே, யாழ்ப்பாணம் கூரை வேணும். நாங்கள் சின்ன வயசில் குடிக்கல கோன் ஐஸ்கிரீம் 20 ரூபா. அதேமாரி நீங்கள் எல்லாம் பார்க்கல எத்தனை ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஞாபகப்படுத்துறீங்க. சரி, மற்றது இந்த இப்போ எல்லாமே கடையிலேயே ஃப்ரிட்ஜை வச்சு ஐஸ்கிரீம் விதமாக எல்லாம் வந்துட்டுது. ஆனால் இப்படி வாங்கி குடிக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். அதுவும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 9ஆவதுலேருந்து வலிக்கிறோம், கோயிலேருந்து வலிக்கிறோம். நேரம் 2:45 1 மணிக்கு போட் வரணும்னு நினைக்கிறேன். ஒன்றா வலிக்கிற வேண்டியது தான். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், கடல் தாண்டி வாரது. விடிய வேலைக்கே வலிக்கிட்டா முதலாவது போட்டில் வந்து இங்கே 9ஆவது வேலை சுற்றி பார்த்து கோயில் ஆறுதலாக இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். விடிய வாரது தான் நல்லம். அதுவும் இந்த பூரணை தினங்களில் வாரத நிப்பாட்டி போட்டு சாதாரண நாட்களில் வந்தால் நல்லா. இன்னைக்கு தான் விசேஷமான நாள்னு சொல்லி ஐயா சொன்னார்லாம் கோயிலில். என்ன இது வந்து முழுமையான நாளாம் போய தினம்ன்றதால. அப்போ இந்தாண்டு வந்து 9ஆவது வந்து அம்மனை கும்பிட்டா அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னார். பூரண திறமன்றது சிறப்பான ஒரு நாள் தான். ஆனால் என்னத்துக்காக சொல்ல அந்த சனம் கூட வரைக்கும் வந்து சிங்களாக்கள் தமிழாக்களும் கூட வருவினோம், சிங்களாக்களும் கூட வருகிறோம் என்றால் இந்த பக்கத்தில் தான் நாகதீபம் விகாரை இருக்கிறதுனால அதில் பார்க்க தெரியும் நாகதீப விகாரை. அந்த விகாரை இருக்கிறபடியாக சிங்கள மக்களும் நிறையவே வருவினோம் இந்த பூரை நாட்களில். நாங்கள் கொஞ்சத்தில் போட்டை எடுத்து வெளிக்கிற போகிறோம். போட் வந்தோடனே கிரௌடா இருக்கு, இவ்வளோ பேரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. வெளிக்கிற போகிறோம். நைனாதேவிக்கு போயிட்டு வந்துட்டோம். வரைக்க கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, ஏன்னா சின்ன போட், நிறைய பேர் லோஜி. ஆமாம், நெறிஞ்சு பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதோட போட்டுன சவுண்டும் அப்படி தான் இருந்தது எனக்கு. அதோட சரியான வெக்க வேறு. அதுக்கு ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டோம். அப்போ இங்கே வலிக்கிட்டதுலேருந்து வேறு மட்டும் என்ன நடந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரைட், இவ்வளோ தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ரைட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம், பாய்.